கிருஷ்ணா, ஏதோ நான் அடிச்சேங்கிறிய கிருஷ்ணா, நீ அடிக்காத அடியான்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. நான் என்ன அடிச்சேன் அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன். யசோதை சொல்றானாம், நீ யார் யாரெல்லாம் தெரியுமா அடிச்சிருக்க? பகாசுரன்னு கம்சனால் அனுப்பப்பட்ட அசுரன். அவன் என்ன பண்ணான், கண்ணனும் நண்பர்களும் விளையாடி கொண்டிருக்கும் இடத்துக்கு வந்தான். அப்படியே கிருஷ்ணனையே விழுங்கிட்டான். அவன் வயிற்றுக்குள்ளே போன கண்ணபிரான் தன் திருமேனி வெப்பத்தை அதிகரித்தான். வெப்பம் தாங்க முடியாமல் வயறு எரிந்து கண்ணபிரானை வெளியே உமிழ்கிறான் அந்த கொக்கான பகாசுரன். வெளியில வரும்போது அப்படியே அவனுடைய 2 அலகுகளையும் பிடிச்சு வெளியில அவன் உமிழணும்னு பாக்குறான். ஆனா பகவான் வாயோடு நின்றான். 2 அலகுகளையும் பிடித்தான், கிழித்தான். இது ஏன் இப்படி பகவான் பண்ணான்? நேராவே வாயை கிழிச்சிருக்கலாமே. உள்ள போயிட்டு ஏன் கிழிச்சான்னா, இது ஹீட் அண்ட் டேர் பாலிசிங்கிறா. ஒரு பொருளை கிழிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடு பண்ணிட்டா அது லேசாகும், எளிதாக கிழிச்சுடலாமா. அதனால கிருஷ்ணன் பார்த்தா, நாம ஏன் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணணும், உள்ள போய் ஸ்மார்ட் ஒர்க் தான், உள்ள போய் நன்னா வெப்பப்படுத்திட்டு அந்த வெப்பம் அதிகரித்தவாறே எளிமையாக கிழித்து விட்டு போயிடுவோன்னு புள்ளினை வாய்ப்பிழந்திட்டாய் பகாசுரன் வாயை கிழிச்சு அடிச்சு கொண்டவரு. அதுக்குத்தான் அடின்னு பேரு. அடுத்து எது தெரியுமா அடி? உன்னோடு போரிட வந்த கம்சனின் கோலையா பீடம் என்னும் யானையினுடைய தந்தத்தை முறித்து அதை கொன்றாய். அது பெரிய அடி. இந்த அவதாரம் மட்டும் இல்லப்பா, முன்னாடி ராமாவதாரத்துல அரக்கியாகிய சூர்பனகையை லக்ஷ்மணன் மூலமா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவ மூக்க அறுத்த பாரு, அதுக்கு பெரிய அடின்னு பேரு. அப்புறம் 4வது, அந்த சூர்பனகைக்கு காவலனான அவள் அண்ணனாகிய ராவணன். அவனை ஏன் காவலன்னு சொல்லணும்னா, ஆமா சூர்பனகைட்ட சொல்லிட்டானா, நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணு, எங்க வேணா போய் உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னானா. அந்த காவலனை தலை கொண்டாய். அவன் 10 தலைகளையுமே கொண்டாய்னா அறுத்து தள்ளினாய்னு அர்த்தம். அப்போ மூக்கு அதோடையும் கொண்டாய்ங்கிறத சேர்த்துக்கணும். கள்ள அரக்கியை மூக்கோடு, அவள் மூக்கோடு சேர்த்து காவலனை தலை கொண்டாய். அவள் காவலனான ராவணனுடைய தலையையும் நீ அறுத்து கீழே தள்ளினாய் பாரு. இந்த 4க்கும் தான் அடின்னு பேரு. இதெல்லாம் விட்டுட்டு நான் அடிச்ச அடிய போய் நீ அடிங்கிறியா, இது நியாயமா? இது கொஞ்சமாவது நியாயமான்னு கேட்கிறா யசோதை. அதுவும் நான் உன்னை எதுக்காக அடிச்சேன், இதெல்லாம் செல்லமான அடிடா, உன் நன்மைக்காக ஒரு தாய் அடிக்கக்கூடிய அடி, உனக்கு வலிக்க கூடாது என்ற எண்ணத்தோடு அடிக்கும் அடி, என் மனம் வலிக்க வலிக்க அடிக்கும் அடிடாது. அதுவும் நான் எதுக்கு ஒன்று அடிச்சேன், அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க, நீ வெண்ணெய் சாப்பிட்டப்பதானே அடிச்சேன். அதுலயும் வெண்ணெய் உண்ட போது இல்ல, வெண்ணெய் திருடிய போது இல்ல, அள்ளி நீ பாட்டுக்கு கை நிறைய வெண்ணெயை அள்ளி விழுங்கினவாறே நான் பயந்துட்டேன். அச்சுச்சோ, இந்த குழந்தை பாட்டுக்கு இவ்வளவு வெண்ணெயை விழுங்கிடுத்தே, இவ்வளவு வெண்ணெய் உள்ள போனா வயிற்று கடுப்பு ஏற்படுமோன்னு என் வயத்துல நெருப்பு கட்டிண்டு உனக்காக பதறி போய் நீ இனிமே இவ்வளவு வெண்ணெயை சாப்பிட்டுட கூடாதுங்கிறதுக்காக செல்லமா அடிச்சேன்டா.